அங்க ஏமாந்து தான் வரும். தங்கம் விற்கிற விலையில தங்கம் வாங்கலாமா, வெள்ளி வாங்கலாமா, இல்ல புதுசா இப்ப காப்பர் வந்திருக்கே வாங்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்கீங்க. நான் ரீசெண்ட் டேஸ்ல கோல்டு சவுகார்பேட் ஹோல்சேல் மார்க்கெட்லயும் மற்ற ரீட்டைல் ஷாப்லயும் என்னதான் இருக்கு அப்படின்னு செக் பண்ணதுக்காக போனது. இது தங்கம் மாதிரி தெரியுது இல்ல, தெரிஞ்சுட்டு போட்டோம். 13,950 ரூபாய் இருக்கும்போது சவுகார்பேட்ல போய் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு ஒரு 10-15 கடை ஏறி இருப்போங்க. ஒரு கடையிலயும் நெட்ல 13,950 ரூபாய் தான் போட்டிருக்கு. பட் அவங்க 14,300 ரூபாய்க்கு கம்மி சொல்லவே இல்லை. இது எங்களோட கவுன்சில் நாங்க முடிவு பண்ணது, அசோசியேஷன் முடிவு பண்ணது. இது நெட்ல அப்டேட் ஆகாது, இந்த பிரைஸ்க்கு தான் நாங்க தருவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேல 9% சேதாரம் வேற போட்டு அப்படிதான் வாங்குற மாதிரி இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. பியோர் ஹோல்சேல்னு சொல்ற கடைக்கு நாங்க போறோம். அங்க போனாக்கா 15,300 ரூபாய் 24 கேரட் விற்கும் பாத்தீங்களா, அந்த பிரைஸ்க்கு இது பியூரிஃபை பண்ணி போட்டு தரோம். 24 கேரட் உருக்குனா என்ன ரேட் வருமோ அந்த ரேட் போட்டு தரோம்னு அதே கேடிஎம் ஜுவல்ஸ் 22 கேரட்டுக்குமே 24 கேரட் போட்டு தராங்க. ஸோ ஹோல்சேல் கடை, ஹோல்சேல் மார்க்கெட் நம்ம போயிட்டு அங்க ஏமாந்து தான் வரும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் போறீங்கன்னா நெட்ல என்ன ரேட் இருக்கோ அதை விட கம்மியா கொடுத்தாதான் அது ஹோல்சேல் ஷாப்பு. நெட்டை விட அதிகமா கொடுக்குறாங்கன்னா அந்த கடையில தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த மார்வாடிஸ் ஜெயின் கடைக்கெல்லாம் போனோம்னா மரியாதைங்கிறது சுத்தமா ஒரு துளி அளவு கூட கிடையாது. நம்ம காசு கொடுத்துதான் நகையை வாங்குறோம். ஆனா அவங்க என் கடை, நான் வச்சதுதான் சட்டம், நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்படித்தான் பண்றாங்க. நீங்க பார்த்து பண்ணுங்க. மரியாதை இல்லாத இடத்துல போவாதீங்க. ரேட் மாறி இருக்கிற இடத்துக்கு போவாதீங்க. ஹோல்சேல் கடைனா நம்மளுக்கு இன்னைக்கு ரேட்டை விட கம்மியா கிடைக்கணும், செய்கூலி சேதாரம் இல்லாம கிடைக்கணும், அதுதான் ஹோல்சேல் ரேட்டு. பட் இப்படி இருக்கிறது ரொம்ப 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 அநியாயமா தெரியுது. இதை பத்தின வேற யாராவது வல்லுநர்கள் இருந்தீங்கன்னா இதை பத்தின கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க, கமெண்ட்ல போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.